திரு புகழேந்தி, ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் நீங்க தேமுதிக கேம்ப்லயும் தொடர்பில் இருப்பவர். தேமுதிக எப்படியும் என்டிஏ தொடர்ந்துரும் இல்ல, அதுக்கான இல்ல திமுக ஒரு ரியல் வாய்ப்பா உங்களுக்கு? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க இந்த தடவை. அவங்க அந்நியார் கேப்டன் தொழிலாளர் பொதுச் செயலாளர் பிரேமலதா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா சோமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இவங்களும் தான் நெக் டு நெக் ஃபைட் பண்ணாங்க. கொஞ்சம் ஓட்டுல போயிடுச்சு ரெண்டு பக்கமும். விஜய் பிரபாகரன் நாங்க பயங்கரமான ஃபைட், ஜெயிச்சிருவார்னு நினைச்சோம். நம்ம கொஞ்சம் ஓட்டுல போயிடுச்சு. கேப்டன் இறந்த பின்னாடி வந்தது. ஆகவே வாக்கு வங்கி இருக்கு தேமுதிகவுக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது ஹரி. ஆனா அந்த வாக்கு வங்கியை எப்படி உபயோகப்படுத்தணுன்றதுல, ஏன்னா ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முதல் மாதிரி ரெண்டு பக்கமும் பேசுறது என்ன, வெளிப்படையா பிரகடனப்படுத்துறது என்ன, அவங்க சாமர்த்தியமா எடுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் இங்க ஜெயிக்கும்ன்றதுலாம் கிடையவே கிடையாது. 40 சீட்டும் நாடாளுமன்றத்துல போன மாதிரிதான் இந்த அசம்பிளி எலெக்ஷன்லயும் போயிடும். நான் ஆகாததுக்காக சொல்றேன். ஏன்னா பிரதம மந்திரி சொல்றாரு ரெட்டை இன்ஜினுங்கிறாரு. ரெட்டை இன்ஜின் ஊதுனாதான், விசில் ஊதுனாதான் முன்னாடி போகும் பின்னாடி போகும். விசில் யாரு? அப்ப தமிழ்நாடு அரசியல் கலவரமே இது என்ன நிலவரன்னு தெரியல. ரெண்டாவது பாமகவுக்கு போனீங்க, ரொம்ப நேரமா அகிலேஷ் யாதவ் அப்புறம் முலாயம் சிங் யாதவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சார். தன்னை படிக்க வச்சு எம்பி இல்லாமலேயே மந்திரி ஆக்கி டாக்டர் ஆக்கி அழகு பார்த்த ஒரு பெரியவர்கிட்ட இந்த வயசுல போய் போராடுறாரு, இவர் தகராறு பண்றாரு. அல்ல நொடிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க எல்லா தொண்டர்களும். ஆகவே பாமக ஓட்டு விடுறது கஷ்டாரி. அதை ராங்க எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துட்டார். என்ன செய்ய போகிறார்கள் என்று தடுமாறுகிறார். அங்க உடைந்து ஒரு கட்சியாக தனியா இருக்கே. ஆகவே இங்க என்ன சொல்றீங்க? விசில் தடுமாறலையா? யார் தடுமாறுறாங்க? விசில் 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 தடுமாற்றத்தில் இல்ல. விசில் ஊதுனாதான் இன்ஜின் போகும்னு சொன்ன. விசிலுக்கு என்ன தடுமாற்றம்? விசில் நேற்று வந்தது தானே, நேற்று பிறந்த குழந்தை தானே. விசில பார்த்து ஏன் பயப்படுறாங்க இவங்க? ஆகவே அந்த படம் வரலன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் கண்டனம் தெரிவித்ததா இல்லையா? ஜனநாயகத்தில் ஜனநாயகனுக்கு இடமில்லைன்னு அழகா சொன்னாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? ஆகவே விசிலுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. இங்க பிரச்சனை அது இல்ல. அதிமுக தன்னை ஏதோ ஒரு கட்சி இன்னும் இருப்பது போல காண்பித்துக் கொண்டு வருவதுதான் பெரிய பிரச்சனையாக நீங்க பார்க்க முடியாது. ஆனா நான் ஒரு காங்கிரஸ் நண்பர் கோச்சு கூடாது. 72ல 77 67 ஆட்சிக்கு 72ல இருந்து நீங்க கணக்கு போடுங்க சார். இணைத்துள்ள சார், எப்பயாவது தேசிய கட்சி உள்ள வந்திருக்கா? ஓகே, தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கா சொல்லுங்க பாப்போம். ஆட்சிக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 2 மினிஸ்டர் லீடராவது கொடுத்திருக்காங்களா? அது இல்ல சார். கேப்போம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டெல்லி தான். ஓகே, ராகுல் காந்திக்கு டெல்லி தான் முக்கியமே தவிர இந்த பாலிடிக்ஸ் பெருசு இல்ல. திமுக ஒண்ணுமே வாங்க முடியாது சார், கஷ்டம் சார். கோச்சிட்டாலும் சரி. திமுக கலைஞரும் அதுதான் செய்தார், புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அதைதான் செய்தார்கள். அதாவது செங்கோட்டையன் விஷயத்துல புகழேந்தி ஐயா இதே தான் சொன்னார். என்னன்னா, பதவியை தானே எடுத்துட்டீங்க, அவரை கட்சியை விட்டு எடுத்து பாருங்க, அந்த தைரியம் இருக்குதா, கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னால் அணிவகுப்பாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு அது மறந்துட்டார். அடுத்தது என்ன சொல்றேன்னா, இப்போ விசில் ஊதுன்னு சொல்றாரு ஐயா. அந்த விசிலுக்கு சொந்தக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அம்மா ஆட்சி ஊழல் ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, எடப்பாடியின் ஆட்சி ஊழல் ஆட்சி, அதிமுகவே ஊழல் சக்தின்றார். இதுக்கு புகழேந்தி அதிமுக விசுவாசி போகிறாரு. செங்கோட்டையை அங்க சேர்ந்துட்டாரு, அடைக்கலம் ஆயிட்டாரு, அவர் பதில் சொல்ல மாட்டாரு. சுதந்திரமா இருக்கிற புகழேந்தி இதற்கு என்ன பதில் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? இல்ல, ஜெயலலிதாவை ஊழல் சக்தின்ட்டாரு, அந்த அம்மாவுடைய கட்சியே ஊழல் கட்சின்ட்டாரு, அதை போய் சப்போர்ட் பண்றீங்களேங்கிறார். யாரு ஊழல் கட்சின்னு சொன்னா? அதிமுகவை ஊழல் கட்சி, ஊழல் சக்தின்னு விஜய் சொல்லலையா சார்? இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்ல, பிரஷ்டாச்சார். இங்க அமித்ஷா ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகள், பெரிய கட்சிகள் இந்த நாட்டுல ஊழல் முதலைகள் சொல்லியா? அரசியல் இதெல்லாம் பாக்குறார். எப்படி அந்த கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க இவங்க? அதான் அந்த ஸ்டேஜ்லயே உட்கார வச்சு இது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதிமுக தவறி சொல்லி இருப்பாரா பிரதமர் மோடி?
ஓபிஎஸ் சொன்னாரு, கட்சியினுடைய முதல்வர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. பக்கல வச்சு இந்த அம்மா சின்னம்மா முதல்வராக்குனாங்க. கட்சியை வந்து ஏன் மோடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது? இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் வருங்கால கட்சி வேட்பாளர். நான் என்ன கேக்குறேன், சொல்லல புகழேந்தி ஏன் கண்டிக்க மாட்டாரு? கேளுங்க சார், காங்கிரஸ் அப்புறம் பேசிக்கணும். அவர் ஏன் கண்டிக்கல? ஏன் சொல்லல? இவருக்கு ஏன் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஒரு கால் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு கால் அப்படி ஆட்சி வந்துட்டா கூட எலெக்ஷன்ல நிறைய வாட்டர் கேட்கலாம். நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? இதுக்கு முடியல. ஓகே, ஏத்துக்காது, ஒத்துக்காது. இந்த விவாதத்துக்கு டாக்டர் ஒரே விஷயம் தான் ரொம்ப சுருக்கமா இறுதி இன்றைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்ன தாவேகாவுக்கு எதிராக அதிமுக என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, பிஜேபிக்கு எதிராக இப்போ களம் இறங்கியிருக்கு தாவேகா. ஆனால் இதுவரையும் எதிரி கட்சின்னு சொன்ன அந்த திராவிட முன்னேற்ற கழக தாவேகாவை எவ்வளவோ தலைவர் ஸ்டாலினையும் திமுகவையும் விமர்சாங்க. இன்னைக்கு வரையும் திமுக அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிலையிலும் தாவேகாவையோ விஜயை விமர்சிக்காம இருக்காரு. இத்தகைய ஒரு பெருந்தன்மையோட ஒருவர் இன்னைக்கு இருக்கிறதுனால முதல்வரா இருக்காரு. அவர் தான் மீண்டு வருவாரு. காரணம் எல்லாரையும் அவர் எதிரியா எடுத்துக்கிறல. விமர்சிப்பது வந்து வெறும் அதிமுகவை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுக உள்ள விமர்சனம், அதிமுகவுக்கும் டிடிவிக்கு உள்ள விமர்சனம், இப்படி பல விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்க மக்கள் புரிஞ்சிருக்காங்க. மக்கள் இவருடைய நிலையை அறிவாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியோட பிரதான கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் சுமந்த். ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களோட ஃபைனல் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. ஓபிஎஸ், ராமதாஸ், தேமுதிக, காங்கிரஸ் இவங்க முடிவு என்ன? இந்த முடிவுக்கான தாமதம் என்ன? இதுதான் பிரதான கேள்வி. உங்களுடைய சுருக்கமான பார்வை. இல்ல, தாமதம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி மொடாலிட்டிஸ், எந்த முறையில அவர் யார் சிம்பல்ல போட்டிடுவாரு, அவருக்கு கட்சி இல்லை. ஸோ மருத்துவர் ஐயாவுக்கும் இப்ப டெக்னிக்கலா ஒரு கட்சி இல்லை. ஸோ யார் சின்னத்துல போட்டிடுவாங்க, இல்ல இண்டிபெண்டன்ட் சின்னத்துல போட்டிடுவாங்களா, இதெல்லாம் வந்து எனக்கு அதாவது அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகத்தான் செய்திகள் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து யார் அவங்களுக்கு ஒரு பெட்டர் டீல் கொடுப்பாங்களோ அதற்காக காத்து கொண்டிருக்கலாம். டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு இரு தரப்புலையுமே அதிமுக தரப்புலையும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, டாக்டர் கிருஷ்ணசாமி தரப்பிலையும் சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகலைங்கிறது தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் இது. பட் நான் கேள்விப்பட்ட வரை பிப்ரவரி ஒரு 8ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள் கிட்டத்தட்ட இந்த கூட்டணிகள் இறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது தான். விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி அப்படிங்கிறது மேக்கிங் அ வர்ச்சு அவுட் ஆஃப் அ நெசசிட்டி. யாருமே வரல, அதனால இப்போ யாருமே வராத ஒரு பட்சத்துல நீங்க என்ன சொல்லணும்? நாங்கள் தனித்து போட்டிடுவோம்னு சொல்ல வேண்டியதுதான், வேற வழி கிடையாது.